வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிறரை ஏமாற்றி வாழ்க்கையில் செல்வங்களை சேமித்தாலும் இறுதியில் அவனுக்கு எதுவுமே சொந்தமில்லை. இதற்கான கதையைதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்தில் ஒரு அழகான விவசாய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் புத்திசாலியாகவும் மிகவும் ஒரு தந்திரசாலியாகவும் இருந்தார். அவர் ஏராளமான நிலங்களைக் கொண்ட ஒரு பெரிய நில உரிமையாளராக இருந்தார். அந்த கிராமத்திலிருந்து விவசாய மக்கள், ஏழைகள் அவரிடம் வந்து சிறிய தொகைக்காக அவரிடம் கடன் கேட்பார்கள். அவர்கள் நன்கு படிக்காதவர்கள். எனவே அந்த செல்வந்தர் அவர்களை ஏமாற்றி அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து மேலும் வட்டித் தொகையை அதிகரித்துக் கொண்டு செல்வார். இதனால் அந்த விவசாயிகளால் தங்களுடைய அசல் தொகையையும் வட்டியையும் செலுத்த முடியாமல் இறுதியில் அவர்களுடைய நிலங்களை அந்த செல்வந்தருக்கு கொடுத்து விடுவார்கள். இப்படியே செல்வந்தர் கிராமத்தில் இருக்கின்ற அனைவரிடமும் நிலங்களை மிகவும் தந்திரமாக பெற்றுக்கொண்டார். அவருக்கு இப்போது ஏராளமான நிலங்கள் இருந்தன. ஆனாலும் அவருடைய ஆசை அடங்கவில்லை. அதே ஊரில் ஒரு மூதாட்டி வசித்து வந்தார். அவர் தனியாக இருந்தார். அவருக்கு வேறு எந்த சொந்தமும் குடும்பமும் இல்லை. அவர் தனது சிறிய இடத்தில் சொந்தமாக பயிர் செய்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த செல்வந்தருக்கு மூதாட்டியின் நிலம் மீதும் ஆசை வந்தது. அந்த இடத்தையும் தனக்கு எப்படியாவது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த மூதாட்டியிடமிருந்து எப்படி அந்த நிலத்தை வாங்குவது என்று அவருக்கு தெரியவில்லை. அதனால் அந்த கிராமத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவருடைய பெயரில் போலி உரிமை ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். மேலும் அவர் சில அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து மூதாட்டியை சந்தித்து நிலத்தை அவரிடம் ஒப்படைக்குமாறு மூதாட்டியை மிரட்டினார். இதை கேட்டு மூதாட்டி அதிர்ச்சி அடைந்து தன் வாழ்நாள் முழுவதும் இங்குதான் வசித்து வருவதாகவும் இந்த நிலம் தன்னுடைய மூதாதையர்களுக்கு சொந்தமானது என்றும் தன் குடும்பத்தில் இருந்தவர்கள் இங்குதான் பிறந்ததாகவும் கூறினார். எனவே அந்த மூதாட்டிக்கு வாரிசுரிமை கிடைத்ததாகவும் கூறினார். இப்போது யாராவது இதை திடீரென்று வந்து எப்படி உரிமை கூற முடியும்? இந்த நிலம் என்னுடையது என்று கூறினார். பிறகு அவர் உள்ளூர் நீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் அந்த செல்வந்தர் போலி ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் நீதிமன்றமும் செல்வந்தருக்கு ஆதரவாகவே தீர்ப்பை வழங்கியது. இதனால் மனமுடைந்த மூதாட்டி வீட்டிற்கு சென்று அந்த இடத்தை விட்டு காலி செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் வெளியே அந்த செல்வந்தரும் சில அரசு அதிகாரிகளும் அந்த மூதாட்டியை வெளியேற்றுவதற்காக காத்திருந்தனர். இப்போது மூதாட்டி அந்த செல்வந்தரிடம், ஐயா, என்னிடமிருந்து எல்லா நிலத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் இங்கேயே கழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் இப்போது இதை விட்டு வெளியேறுகிறேன். இந்த நிலம் நான் விளையாடிய மற்றும் என் குடும்பத்துடன் நான் வளர்ந்த நிலம். இந்த மண் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று கூறினார். மேலும் நான் இந்த மண்ணில் கொண்ட பாசத்தினால் ஒரு கூடை முழுவதும் மண்ணிரப்பப்பட்டு அதை என்னுடன் கொண்டு செல்ல என்னை அனுமதியுங்கள். அதை என் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நான் இறக்கும் வரை இந்த மண்ணின் நறுமணத்தோடு வாழ்ந்து கொள்வேன் என்று கூறினார். அந்த செல்வந்தர் அந்த மூதாட்டிக்கு பணம் கொடுக்காமல் அவருடைய முழு நிலத்தையும் சொந்தமாக்கிவிட்டதால் அவர் அமைதியாக வெளியேற வேண்டும் என்று ஒரு கூடை மண்ணை அவருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு சிரித்தார். சரி, நீ ஒரு கூடை மண்ணை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்றார். அந்த வயதான மூதாட்டி தன்னுடைய கூடையில் மண்ணை நிரப்பத் தொடங்கினார். அவர் அதை அதிகமாக நிரப்பி கூடையை தூக்கி தன் தலையில் வைத்து சுமக்க சிரமப்பட்டார். பின்னர் அந்த செல்வந்தரிடம், ஐயா, தயவு செய்து என் தலையில் கூடையை வைக்க உதவுங்கள் என்று கேட்டார். உடனே அந்த செல்வந்தர், ஏய் கிழவி, இந்த கூடை முழுவதும் அதிகமாக மண்ணை நிரப்புவதற்கு முன்பு நீ யோசிக்கவில்லையா? இப்போது இதை தூக்கிச் செல்வதற்கே சிரமப்படுகின்றாய். பிறகு இதை எப்படி உன்னுடன் எடுத்துச் செல்ல முடியும் என்று கத்தினார். அப்போது அந்த மூதாட்டி கண்களில் கண்ணீருடன், ஐயா, இந்த நிலம் முழுவதும் என்னுடையது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே கழித்தேன். ஆனால் இங்கிருந்து என்னால் ஒரு கூடை மண்ணை எடுத்துச் செல்வதற்கு கூட நான் இப்போது சிரமப்படுகிறேன். நான் இறக்கும்போது கூட இதை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் உங்களிடம் மற்றவர்களின் நிலம் நிறைய இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள் என்று கூறினார். இதை கேட்ட அந்த செல்வந்தர் திகைத்துப் போனார். அவர் அப்போது தனது தவறை உணர்ந்தார். உடனே மூதாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பிறகு அந்த மூதாட்டியிடம்,
நீங்கள் இங்கேயே மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று அவருடைய நிலத்தை மீண்டும் திருப்பிக் கொடுத்தார். நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிறரை ஏமாற்றி வாழ்க்கையில் செல்வங்களை சேமித்தாலும் இறுதியில் அவனுக்கு எதுவுமே சொந்தமில்லை. இதற்கான கதையைதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்தில் ஒரு அழகான